ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 7. ஸோ வந்து ஒரு நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இது வந்து செகண்ட் டைம் எடுத்த இன்ட்ரோ. ஸோ 8ஆம் தேதி எடுத்த இன்ட்ரோ இது. எதுக்கு 7ஆம் தேதி வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுன்னு அப்படின்னா, எடிட்டிங் ஒர்க் முடிக்கல, ரெண்டாவது நெட்டும் முடிஞ்சிருச்சு. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இன்றைக்கி நெட்லாம் போட்டாச்சு. இன்னிலேருந்து வீடியோஸ் கரெக்டாக வரும். ஸோ டே 7ஓட வீடியோஸ் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி டே 6 வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு பயமாக இருக்குது, நிறைய பேருக்கு கிவ்வே கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பண்ணுங்கள், எல்லாருமே பண்ணுங்கள், எல்லாருக்கும் கிவ்வே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,00,000 இந்த கையில் வாங்கும்போது இந்த கையிலேருந்து ஒரு 50,000 செலவு பண்ண மாட்டேன்னா. ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாங்க போகலாம் இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஆர்டர் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:57ங்க. ஸோ கரெக்டாக ரூம்லேருந்து வரும்போது 2:57, இப்போ 3:57. 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன் ஆர்டரே இல்லாமல். பிரதர், ஒன் செகண்ட் யா. மென்டலாக இருப்பானோ? ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கேன். சரி, காது கேட்காதவனா இருப்பானா இருக்கும். பிரதர், யூ கோ ஃப்ரெண்ட். யாரப்பா இவன்? சைக்கோவா இருப்பான் போல. கிறுக்கனா இருப்பானோ? ஆமாம், சைக்கோல பெரிய சைக்கோ. அரே மெண்டல் பயலாக இருப்பான். கிறுக்கனா இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கேன், பின்னால் நான் வண்டி வெளியே தான் எடுக்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அது தெரியாமல் வண்டி லூஸ் மாதிரி ஆர்டர் கிடச்சிருக்கு இப்போ தான். அதுவும் பக்கத்தில் தான், இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. அதில் கொடுத்துட்டு திருப்பி நம்ம அதே கடைக்கிட்ட வந்து உட்காந்துக்கலாம். பட் அந்த கடை வேண்டாம், ஆர்டர் வர மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? இந்தியாவில் டக்கு டக்குன்னு ஆர்டர் வரும். இப்போ இல்லை, நிறைய ரைடர்ஸ் ஆகிட்டாங்க. அங்கே பாட்டை போட்டு விடும். டூ 2.0 இப்படி கொடுத்துட்டு திருப்பி இந்த வழியாக வெளியே வந்து இந்த வழியாக சுற்றி திருப்பி அந்த கடை வழியாக தான் வெளியே போனோம். பார்க்கலாம் ஆர்டர் எப்படி வருதுன்னு. இன்னைக்கு 15 பண்ணணும். இப்படி தான் 2 நாளாக சொல்லிட்டு இருந்தேன். 2 நாளுமே ரொம்ப கம்மி. ஒரு நாள் 9, ஒரு நாள் 8, இன்னைக்கு 7 எனக்கு தெரிலங்க. அப்பெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கேன். கஸ்டமர் வீட்டு பக்கத்தில், ஃபஸ்ட்டு கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் கொடுத்த உடனே செகண்ட் ஆர்டர் வந்துச்சு. சரி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் தெரியுது, வெறும் 10 கிலோமீட்டர் தான். ஸோ அதுவும் நம்ம அப்படி போகிற வழியில் அப்படி கொடுத்துட்டு திருப்பி அதேமாதிரி சுற்றிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற ஏரியாக்குள்ளே வந்துட வேண்டி தான். கப்ஸா பெரிய ஆர்டரு. 10 கிலோமீட்டர் 16 நிமிஷம் போட்டிருக்கான். ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும் தான் மோஸ்ட்லி டிராஃபிக் ஆகும் இங்கே, நான் பார்த்த வரைக்கும். பெட்ரோல் வேற இல்லைங்க. இருங்க, பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஈக்கும் கீழே வந்து அந்த கம்பியில் ஒட்டிட்டு நிற்கி. இப்போ போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இதை கொடுத்த உடனே ஒரு பெட்ரோல் போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா சம்பவம் தான். இதே மாதிரி நம்மளுக்கு 2-3 தடவை நடந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம 2 நாளைக்கு ஒரு இடம் பெட்ரோல் போடுறோமா. காலையில் இப்போ நான் வரும்போது சரி பெட்ரோல் போடலாம்னு சொல்லி ஹைவே பக்கத்தில் இருக்க 2 பெட்ரோல் பங்க் போகிறேன். நான் போகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு அந்த பெட்ரோல் பங்க்குக்கு இறக்கிட்டு இருக்காங்க, லோடு இறக்கிட்டு இருக்காங்க பெட்ரோல். அப்படிங்கும்போது அந்த டைமில் போட மாட்டாங்க நம்மளுக்கு யாருக்குமே. அது அப்படி 2 இடத்துலையுமே இன்றைக்கி அதே டைம் இதே மாதிரி ஆகிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்ப்போம்னு சொல்லி மேலே வந்தோன்னே ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா 3ஆவது ஆர்டரே நான் எடுத்தேன். மெக்டோனல்ட்ஸ் பக்கத்தில் தாங்க. ஸோ என்ன பக்கத்தில் ஆர்டர் எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு சும்மாவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் டைம் பார்த்தீங்கன்னா 5:28 ஆகுது. சரிங்களா, அரை மணி நேரத்தில் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் கணக்கு. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் எடுத்தேன். இப்போ அதில் ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா இதில் ஒரு ஆர்டர் எடுத்தேன். அதனால்
அது ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, சும்மாவே இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சார்ஜே போடலைங்க இன்றைக்கி. என்ன ஆக போதோ ஃபோனு, ஏன்னா இல்லை இனி லைட் போட வேண்டியதாயிருமா. இது நாளே ஒரு பிரச்சனை தான் சந்துக்குள்ளே வர்றது. 1.5 கிலோமீட்டருங்க. அதில் அப்படியே ஒரு யூட்டன் போட்டு அதில் கொடுத்துட்டு திருப்பி ஒரு நல்ல இடம் போயிட வேண்டியதான். டைமும் பார்த்தீங்கன்னா 5:29 ஆகுது. நம்ம ஊரில் எத்தனை மணி இருக்கும், ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 7 மணி இருக்கும். என்ன தம்ப்லைன் மட்டும் ரெடி பண்ணி வைக்கலாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தம்ப்லைன் வச்சிட வேண்டியதான். தம்ப்லைன் மட்டும் வைக்காம விட்டேன். இந்த ஆர்டரை முடிச்சுட்டு கஸ்டமர். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுதுங்க. சரிங்களா, 4வது ஆர்டர் எடுத்தாச்சு, கொண்டு போய்ட்டுருக்கேன் 10 கிலோமீட்டர்ஸ். என்னடா இன்னைக்கு வர்றதெல்லாம் 10 கிலோமீட்டர்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலும் இல்லைங்க வண்டியில் சுத்தமாக. அப்போது ஒரு அடைச்சிருச்சு. இப்போ இந்த லைனில் ஒரு பெட்ரோல் பங்க் உண்டு. நம்ம நேரத்துக்கு பெட்ரோல் போடுறானா இல்லை நம்ம போன உடனே இல்லைங்க வண்டியில் பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோல்லாம் சொல்லிடுவான். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஓட்டம் நடந்திருக்குங்க. கடைசி நம்ம ஒரு வண்டி பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாங்க பைக்கு, நம்ம போய் விடுவோம், பெட்ரோல் முடிஞ்சிடும், லோடு வந்துடும், அப்போ இல்லைங்க அப்படின்றோம். அது ஒரு விஷயம். நம்மளுக்கு இந்த பெட்ரோல் நம்மளுக்கு ராசி இல்லைங்க. இன்னும் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. எம்மா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இதில் நான் எங்கே வண்டி விட எப்பாடா இருக்காண்டா, எனக்காகவே ஒருத்தன் இருக்காண்டா. ஃபுல் டேங்க் அப்படி கதற பெட்ரோல் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கிளம்பியாச்சு. 8.2 கிலோமீட்டருங்க. 10 மினிட்ஸ் ஆன் போட்டிருக்கு. கொஞ்சம் விளையாடலாம் ஹைவேல. ஸோ 78, 80, 90 ஒரு லைன் அப்படி ஃப்ரீயாக இருக்கணும், அப்படி சங்கின்னு போயிட்டே இருக்கலாம். பட் ஓகே, டிராஃபிக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ஏதோ பரவாயில்ல. இப்போ வரைக்கும் டிராஃபிக் இல்லை. டிராஃபிக் ஆகிட்டுனா இந்த லைன்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. 10 மினிட்ஸ் தான் போட்டிருக்காங்க. 7.5 கிலோமீட்டரு 10 மினிட்ஸ். இல்லை யார் ரொம்ப விளையாடுறான், போக மாட்டேங்கான், ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் நோண்டிகிட்டே விளையாடுவானா இருக்கும். ஆமா இங்கே வருங்க. அரே போடா அங்கிட்டு தம்பி. தாண்டியாச்சு. ஓ மை காட் 100. சரி, அது 120 போகலான்னு போட்டிருக்கு. சரிங்களா, 120 நம்ம அப்படி போல நம்ம 100ல் தான் போனோம், அதனால பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டார். குப்பை வந்திருப்பார் போல். நான் வந்து கொடுத்தேன். ஒரு இது இல்லை ஏன்க்கா இது பேக் அப்படின்னாரு. இல்லைங்க சாலட்டாவோட, ஏன்னா சாலட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் பேக். சரிங்களா, நல்லா திக்காக இருக்கும். எவ்வளோ அது நிறைய திங்ஸ் வச்சாலுமே அதோட கெப்பாசிட்டி அளவுக்கு எவ்வளோ திங்ஸ் வச்சாலுமே அது உடையாது, பிய்யாது. அந்த பேக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா ஒரு துணி பை போட்டாங்க, அந்த பேப்பர் பையை எடுத்துகிட்டு துணி பை போட்டாங்களா. அது நிறைய பேர் இல்லை இது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இவரும் அதே தான் சொன்னார், இது இல்லை என்னோட இது அப்படின்னாரு. அப்புறம் நான் பேக்கிங் சேஞ்ச் சார் அப்படின்னு. ஓகே. அப்புறம் நம்பர்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு திஸ் ஒன் அப்படின்ட்டு போனாங்க. பார்த்தீங்களா, ஒரு பிராண்டோட ஒரு சின்ன பேக்கெட் சேஞ்ச் பண்ணது கூட எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா. ஏன்னா அப்படி தான், அதான் பிராண்ட். ஒரு வாட்டம் பிராண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதை அப்படியே நம்ம வச்சு தான் ஆகணும். நம்ம அப்புறம் சேஞ்ச் பண்ணோம், எது பண்ணாலுமே அது அந்த பிராண்டே கெடுத்துரும். அதான் ஒரு விஷயமே. ஷவர்மா ஆர்டர் வந்துருச்சுங்க. பெரிய 7வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. இப்போ தான் எடுத்தேன். டாமினோஸ் பக்கத்தில் தான், வேறு எங்கே இல்லை.
ரொம்ப தூரமாக இருக்குமோன்னு நினச்சேன், பட் எடுத்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு பக்கம். 7 ஆர்டர் முடிச்சிட்டோங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:28 ஜாலி. இன்றைக்கி 15 பண்ணிடலான்னு நினைக்கேன், பட் எல்லாமே மேலே இருக்கவன்ட்ட அன்பால் தான் நடக்கும்னு தெரியும் எனக்கு. ஸோ ஒரு தெலுங்கானா ஃபேமிலியை மீட் பண்ண இப்போ. ஸோ அவன் இந்த காரில் இருக்காங்களா, இவங்க தான். ஸோ துபாயிலேருந்து வந்திருப்பான். துபாயிலேருந்தா இல்லை பக்ரீன்ல, சாரி. எம்மாடி, இதில் இப்போ மேலே ஏறணும். அதுக்கு பதிலாக நான் கீழே ஏறியிருந்தேன், ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா இப்படி வண்டி வந்தீங்கன்னா நான் எப்படிடா போவேன்? கொஞ்சம் ஸ்லோவாக வாங்கடா, நான் அங்கே போகணும். அம்மாடி, தேர்ட் கியரில் போட்டு வண்டியை திருக்குன்னா அப்புறம் வண்டி எப்படி போகும்? இது ஒரு செகண்ட் கியரில் போட்டு திருப்பி இருந்தேன்னா ஸ்வங்கின்னு வந்திருப்பேன். அவங்க வந்து ஒரு தெலுங்கானா ஃபேமிலி, ஆந்திரா இல்லை தெலுங்கானா ஃபேமிலி. அவங்க வந்து டாமினோஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து ரெட் ஸ்பைசி நிறைய போடுங்க அப்படின்னு. அவன் டாமினோஸ் என்ன சொல்கிறான்னா, இங்கே ரெட் ஸ்பைசி கிடையாதுங்க, சவுதியில் பேன், ரெட் சில்லி கிடையாது எந்த ஃபுட்டுலேயுமே அப்படிங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு அது வேணும்னு இந்த ஃபேமிலி கேட்டோன்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தெலுங்கானாவா ஆந்திராவா அப்படின்னு. ஆமாம் தெலுங்கானானாங்க. அப்போது இல்லைங்க, இங்கே ரெட் ஸ்பைசி எந்த ஃபுட்லேயும் ஆட் பண்ண மாட்டாங்க, சவுதி பீப்புள்ஸ் வந்து வித்தவுட் ஸ்பைசி வித்தவுட் இதுதான் இது லைக் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. அவங்க உடனே என்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி சாப்பிடுவாங்க ஸ்பைசிலாம் இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும், நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு. அப்போ இல்லை, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான், அவங்க ஸ்பைசி. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸுமே பெருசாக இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்படியா அப்படி இப்படின்னு அந்த லேடி வயசு இருக்கும் அவங்களுக்கு ஒரு 45 அபோவ் இருக்கும். அவங்க உடனே நீங்கள் இங்கே உடனே என்கிட்ட கேட்டாங்க, தம்பி எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு. எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டில் நல்லா ஸ்பைஸியாக சேர்ப்பீங்களா, எப்படி இருக்கீங்கன்னா நான் சொன்னேன், பழகிட்டேங்க, நல்லா கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க. ஏன்னா தெலுங்கானாங்கும் போது நம்ம பேசுகிறவங்களுக்கு புரியும், அவங்க பேசுகிற நம்மளுக்கு புரியும் பார்த்தீங்களா. அவங்க சொன்னாங்க, ரொம்ப கவனமாக விட்டுங்க, நாங்கள் வரும்போது நிறைய ஆக்சிடென்ட்லாம் பார்த்தோம், கார் ஆக்சிடென்ட் அப்படின்னாங்க. அப்போ நானும் அதாங்க சரிங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். பார்த்தீங்களா இவ்வளோ கேரிங்காக இருக்காங்க பாரு. கஸ்டமர் வீட்டில் கொடுத்துட்டு கரெக்டாக வெளியே வந்தேன், 9வது ஆர்டர் வந்துருச்சு. சரி, இப்போ அதையும் எடுத்தாச்சு. ஐயோ, இந்த மஸ்ஜித் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அவசரமாக உச்சா வருது, எங்கே போவ? சார், இது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குங்க. இந்த மழை டைமில் உச்சா வந்துருச்சுனாலே அதை போகிறக்கா அலைய வேண்டிய இடம் இருக்கு. ஐயோ அவ்வளோ இடம் சுற்ற வேண்டியிருக்கு. சரி, அல்பேக் தான் ஆர்டர் வந்திருக்கு. அல்பேக்கில் இருக்கா தெரியலையே, இருந்தாலும் நம்மளை விட மாட்டான்லே, ஏதோ நம்மளை மனுஷனாகவே மதிக்க மாட்டான்லே. சரிங்க, பார்க்கலாம். நம்ம அப்படியே போயிட்டு இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்ப்போம். அது வரைக்கும் அடக்கி வச்சுக்கிடுவோம். எங்கள் அம்மா சொல்லும், அதெல்லாம் அடக்கி வைக்கூடாது ரசா அப்படிம்பாங்க. 11வது ஆர்டர். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:47, 5 கிலோமீட்டரில் டெலிவரி. என்னடா 5 கிலோமீட்டரில் டெலிவரி? ஆமாங்க, 5 கிலோமீட்டர்ஸில் டெலிவரி. ஃபேண்ட் வேறு லூஸ் ஆகிட்டுங்க, உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நைட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. என்னதுடா நைட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, குளிர் ஆரம்பிக்குமா, அதனால் எல்லோரும் சொட்டர் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னென்னா ரூம்லேருந்து வரும்போதே சொட்டர் போட்டு வந்துடும், ஐ மீன் ஜாக்கெட்ஸ். இது யாரும் அடைச்சி வச்சுருக்காங்க பாதையை. ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு, ஓகே. 8 மினிட்ஸ் போட்டிருக்காங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கேயோ டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆகிட்டு பார்த்தீங்களா, மோஸ்ட்லி நைட் ஆகிட்டுனா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். இப்போவும் 8 மினிட்ஸ் லேட் போட்டிருக்காங்கன்னா சம்பவம் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக நடந்திருக்கலாம், அதனால் லேட் ஆகுது. எப்படி இன்னைக்கு 10-11 வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னொரு அதிகபட்சம் 3 பண்ணலாம், 14 பேரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ போதோ அவ்வளோத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணுவோம் இன்றைக்கி.
ஸோ நாளைக்கு ஆனால் 12 மணிக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி 3 மணிக்கு தானே வந்தேன், நாளைக்கு கண்டிப்பாக 12 மணிக்கு வந்துடுவேன். இன்றைக்கே வந்திருப்பேன், பட் இன்றைக்கி நீ தான் மொதல் நாள் அந்த மைண்ட் செட் மொதல் நாள் இன்றைக்கி தான். ரெண்டாவது இன்றைக்கி தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் குளித்தேன். ஸோ மற்ற இல்லைனாலும் போன உடனே குளிப்பேன். இன்றைக்கி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காலையில் குளித்தேன். ஏன்னா நேற்று நைட்டு போகணுன்னு குளிக்க முடியல. நான் போனோடனே முடிவு பண்ணிட்டேன், போனோடனே வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஃபோனில் போகிற வழியிலேயே. ஸோ ரன்னிங்லேயே ஃபோனுக்கு அவ்வளோத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரூம் போகணுன்னு அவ்வளோத்துக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பண்ணிவிட்டு ஆடியோலாம் குவாலிட்டியாக கொடுத்துட்டு வீடியோஸ்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம இந்தியா என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு வீடியோ கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு மொத்தமாக இழுத்து விட்ருவோம். எல்லாத்துக்கும் ஒரே வீடியோ ஒரே கலர் கரெக்ஷனில் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ கடைசி ஒரு 1 வீக்காக இந்த சீரீஸ் ஆரம்பிச்சது பிறகு சார், நம்மளோட இந்த கிவ்அவே சீரீஸ் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி உட்காந்து கலர் கரெக்ஷன் பண்ணுவேன். என்ன ரீசன்னா எல்லா டைம்லேயும் வெயில் இப்படி அடிக்காது, சில டைம் இப்படி அடிக்கும். அப்படிங்கும்போது ஒரே கலர் கரெக்ஷன் எப்படி எல்லாத்துக்கும் செட் ஆகாதுல்ல. ஸோ அந்த டெக்னிக் இப்போ தான் கண்டுபிடிச்சி அந்த ஃபால் ஸோ அந்த மிஸ்டேக்காக இப்போ தான் கண்டுபிடிச்சி அது இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த தப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் கொஞ்சம் இன்னும் அந்த தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணணும். அதுமாதிரி உள்ள கொஞ்சம் காமெடிஸு டைலாக்ஸு நம்ம இது டெக்ஸ்ட்டு ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசை தான். பட் அது எனக்கு எப்படின்னு கொண்டு வர தெரில. நானும் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். ஆனால் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், இந்த டூல் இருந்தால் பண்ணிடலாம், அந்த டூல் இருந்தால் பண்ணிடலாம், இந்த ஃபான் டவுன்லோட் பண்ணுங்க ஆன்லி. ஆனால் எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்க ஆன்லி. பண்ணணுமா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆன்லி. நானும் பல பேருக்கு கமெண்ட் பண்ணி அப்படி உட்காந்து தான் இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பையில ரீப்ளே பண்ண மாதிரி இல்லை. அதனால் அது மட்டும் என்ன கற்றுக்கல, மேபி பார்த்துக்கலாம். எனக்கு ஒரேடியே மொபைலில் கற்றுக்கிட்டத விட டேப்லேயோ இல்லைனா சிஸ்டத்துலேயே கற்றுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க. ஏன்னா நான் எத்தனை நாள் மொபைலே எடிட் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆக வேண்டாம். ஒன்றும் சிஸ்டத்துக்கு போயிடணும், இல்லை அப்படின்னா டேபுக்கு போயிடணும். கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கலர் கரெக்ஷனும் சரி, ஃப்ரேமும் சரி, கீயும் சரி பண்ணலாம். பார்த்தீங்களா, அது ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். மேலே இருக்கவனோட லவ்வும் கீழே இருக்கவங்களோட லவ்வும் சரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வச்சுங்க. ஸோ எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் எடுத்துருக்கோங்க. என்னடா 11 தானான்னா எம்மா என்னங்க இது ஃபுல் ஆஃப் ரோடாக இருக்குது. ஐயோ தப்பான ரூட்டுக்கு வந்துட்டேங்க. சே வெளியே போக முடியுமான்னு தெரியலையே. அந்த வழியாக வந்திருக்கணும், நான் இந்த வழியாக ஏறிட்டேன். இதில் எக்ஸிட் கிடையாது, எக்ஸிட் உண்டான்னு தெரியலையே. மண்ணாக இருக்க வெட்டுமே. ஆமாம் லடாக்லேயே வண்டி ஓட்டணும்டா சூர்யா. கவனமாக ஓட்டு. காலை கீழே வச்சிடாத, மண்ணுக்குள்ளே கால் பதிஞ்சிரும். எங்க மண்ணை பாருங்க. அப்படியே டயர் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் போகுது பாருங்க. இங்கே பாருங்க, நான் வண்டி ஸ்ட்ரெயிட்டாக திருக்கிறது அங்கங்கேயே போகுது. எம்மாடி. சரிங்க. ஸோ 11 ஆர்டர் எடுத்திருக்கேன். என்னடா 11 ஆர்டர் தானா, நம்ம 11 மணி 10:30க்கெலாம் 11 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா உட்காந்து சாட போனோம் ஒரு கடைக்கு. சாப்பிட்டோம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அங்கே வேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டரே வரல. நான் ஒரு 2 பெரிய கடைக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். ஒன்று அல்பேக்கு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா க்ளவுட் கிச்சன் வாங்க. பார்த்தீங்களா, எல்லா பெரிய பெரிய வேறு பிராண்டோட இதை ஒரே இடத்துல வச்சு ரெடி பண்ணுவாங்க. ஸோ பி கிச்சன்பாங்க, க்ளவுட் கிச்சன்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிச்சன் சைடில் போய் உட்காந்துருந்தேன். அங்கேயும் ஆர்டர் இல்லை, இங்கேயும் ஆர்டர் இல்லை. சரி ஓகே, கடவுள் இன்னைக்கு நம்மளுக்கு 11 தான் தந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். நம்ம செக்ஷன் பார்த்தீங்கன்னா 11:45க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னோம்ல, தமிழ்கார பையன் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னோம்ல, அவரோட உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லிகிட்டு இருந்தார், அவர் ரூமில் நடந்த காமெடியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே 10 ஆர்டர் தாங்க முடிச்சிருக்கோம். இல்லை நேத்தான் 10. இங்கே ஆமாங்க 10 தான் முடிச்சிருக்கேன், 11 நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சின்ன மிஸ்டேக்குங்க. 10 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 12 இல்லை, சரி 11 இல்லை, 10 தான் முடிச்சிருக்கோம். ஐயோ நான் 11 நினச்சி இவ்வளோ நேரம் தைரியமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேனே. சே இது தெரிஞ்சிருந்தா இன்னொரு ஆர்டர் பொறுமை எங்கேயாவது சுற்றியாவது எடுத்துருக்கலாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 எடுத்திருக்கோம். எனக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் இப்படி சொல்ல. சரி ஓகேங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கள்ளி வள்ளி ப்ரோ ஒன்றும் இல்லை. நம்ம நாளைக்கு 12 மணிக்கு போக முடியுதோ இல்லையோ, 1 மணிக்காவது. ஏன்னா இப்போ 4 மணிக்கு போயிட்டு இருந்தோம், நம்ம 3 மணிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு எப்படியா 1 மணிக்காவது ரூம்லேருந்து கிளம்புற மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம நாளைக்கு கிளம்புறோம். அப்படின்னா தான் நம்மளால் இது பண்ண முடியும், ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். சும்மாவே இருந்தால் 4 மணி வரைக்கும் சும்மா இருந்துட்டு போனால் இப்படி தான் 10 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ
இப்போ நாளைக்கு கம்பல்சரி ஒரு மணிக்கெலாம் கிளம்பி போகிற மாதிரி பார்க்கணும். முடிஞ்சால் 12 மணிக்கே கிளம்பி போகிறதா இருந்தாலும் சந்தோஷம்தான், பார்க்கணும். நாளைக்கு தான் தெரியும் மக்களே. சரிங்க மக்களே, நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் இமோஜி இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது கமெண்ட் பண்ணால் விட்டுருந்தீங்கன்னா வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ டிசம்பர் வீடியோன்னு இருக்கும், அதை போய் எடுத்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒழுங்காக கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லோரும். கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் ஒரு இமோஜி வச்சுருப்பேங்க, வைக்காம விட்டுருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஐயோ வைக்காம விட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாத்துலேயும் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்